இன்னைக்கு காலையில ஒரு சிஎஸ்கே ஃபேனா இருக்கிறது செம கஷ்டமா இருக்குப்பா. நம்ம கோட்டை சேப்பாக்கத்துல இப்படி ஒரு அடியை வாங்குறது மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. ஏற்கனவே ராஜஸ்தான் கூட தோத்துட்டு வந்தோம். கண்டிப்பா இன்னைக்கு கம்பேக் கொடுப்போம்னு பார்த்தா இந்த 2026 சீசன் ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து 2 அடி. நம்ம சேப்பாக்கம் கோட்டை கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியுது. இதுதான் எங்களை மாதிரி வெறித்தனமான ரசிகர்களுக்கு செம பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் மேட்ச் வேற லெவல்ல தான் போச்சு. தம்பி ஆயுஷ் மாத்திரை ஆடினதை பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. 43 பால்ல 73 ரன்னுன்னா சும்மாவா? அவரும் ரூத்ராஜும் சேர்ந்து பிரிச்சு மேயும் போது நம்மளை யாருமே அசைக்க முடியாதுன்னு தோணுச்சு. அப்புறம் சிவாம் டுபே, சார்ஃபராஸ் கான்லாம் வந்து அடிச்சு தூக்கி ஸ்கோர் 209க்கு கொண்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம கையில தான் மேட்ச்ன்னு செம குஷியா இருந்தேன். பொதுவா சேப்பாக்கத்துல 200 ரன்னுக்கு மேல அடிச்சா மற்ற டீம்லாம் காலி தான். அந்த அளவுக்கு ஸ்டேடியமே சத்தத்துல கிழிஞ்சுது. நம்ம பசங்க சிக்ஸரா பறக்க விடும்போது வந்து அந்த எனர்ஜியே தனிதான். ஒவ்வொரு வாட்டியும் பால் பவுண்டரிக்கு போகும்போது ரசிகர்கள் போட்டு அந்த சத்தம் காதையே அடைச்சிடுச்சு. பழைய சிஎஸ்கே மேஜிக் திரும்ப வந்துருச்சு. இன்னைக்கு பஞ்சாப் காலின்னு தான் நினைச்சோம். நம்ம டீம் இப்படி கெத்தா ஆடுறத பாக்குறதுக்காக தான் நாங்க உயிரா இருக்கிறோம். அந்த கொஞ்ச நேரம் எல்லாமே சூப்பரா நடக்கிற மாதிரியும் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி உறுதி இன்னும் கனவுல மிதந்துட்டு இருந்தோம். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு செகண்ட்ல அப்படியே ஏமாற்றமா மாறிடுச்சு. நம்ம பவுலிங் கொஞ்சம் கூட சரியில்லை. பஞ்சாப் ஓப்பனர்ஸ் அசால்ட்டா வந்து சில ஓவர்லயே 60 ரன் அடிச்சதை பார்க்கும்போது நெஞ்சு வலிச்சிருச்சு. அவங்க அடிச்ச அடிக்கு நம்ம கிட்ட பதிலே இல்லை. ஸ்பின்னர்களும் விக்கெட் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஏதோ பக்கத்துல வந்து தோத்தா கூட பரவாயில்ல. ஆனா 210 ரன் ஒரு ஓவர் மீதி இருக்கும் போதே அவங்க அடிச்சது செமகாண்டு ஆயிடுச்சு. ஸ்டேடியமே அமைதியா போச்சு. ஆட்டம் கையை விட்டு போறதை பார்க்கவே முடியல. எல்லாத்தையும் விட கொடுமை என்னன்னா நம்ம ஏரியாவில் நாமளே தடுமாறுறது தான். இங்க நாம தான் எப்பவுமே ராஜா. ஆனா நேத்து என்ன பண்றதுன்னே தெரியாம பிளான் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்சு வெளியில வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நாம இப்போ கடைசி இடத்துல இருக்கிறது இன்னும் வலிக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு. அதுக்குள்ள பவுலிங்க சரி பண்ணியே ஆகணும். மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த விசில் போடு சத்தம் மட்டும் குறையாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்குப்பா.